Hello Makkaleehh, இது உங்க ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்க ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ராவோட ஒரு ஃபுல் ரிவ்யூ. இல்லை, ஃபுல் ரிவ்யூ கிடையாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணல. ஸோ நான் யூஸ் பண்ண நேரம் வரைக்கும் இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஃபோனை பற்றின நான் யூஸ் பண்ணதுலேருந்து நான் இந்த ஃபோனை பற்றின ஏற்பட்ட டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்தா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா சாம்சங்கோட இந்த வருஷத்தோட ஒரு ப்ரீமியம் டாப் எண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இதோட வரலாற்றை பற்றி பார்ப்போம். அதாவது போன வருஷம் சாம்சங் லான்ச் பண்ண ஃபோனை பற்றி பார்ப்போம். போன வருஷம் சாம்சங் S20 அல்ட்ரா அப்படின்னு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்பேஸ் ஜூம், 100x ஜூம் இந்த மாதிரியான நிறைய பில்டப்லாம் கொடுத்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பில்டப்புக்குலாம் அந்த ஃபோன் ஒர்த்தாக இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே அந்த ஃபோன் ஒரு சூப்பர் சொதப்பல் தான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஏன்னா அவங்க சொன்ன அந்த ஸ்பேஸ் ஜூம் அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக ஒர்க் ஆகலை. தென் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் ரொம்ப அடி வாங்கினது எந்த இடத்துல அப்படின்னா அதோட அந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் தான். ஸோ அந்த வரிசையில் இந்த சாம்சங் S21 அல்ட்ராவும் எக்ஸினோஸ் ப்ராசஸர்ஸ் தான் லான்ச் ஆகிருக்கு. பட் இது போன வருஷம் மாதிரி தெர்மல் இஷ்யூஸில் அடி வாங்குதா, இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஃபோனோட டிசைனை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் சாம்சங் இந்த டிசைனை கான்ட்ரோ கட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிசைனில் தான் இது இருக்குது. சொல்லப்போனால் முன்னாடி உள்ள டிசைன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா ஒரு பல்கான ஒரு கேமரா பம்போடு இருக்கும். ஆக்சுவலாக இங்கே கேமரா பம்ப் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இங்கேயும் நான் அதுக்கு சலச்சவன் இல்லைடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்துருக்க அந்த புது டிசைனால் அந்த பம்ப் அந்த அளவுக்கு வெளியே தெரியல, நம்ம அதை நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா இதோட இந்த ஆங்கிள்னு நம்ம பார்க்குறப்ப அந்த பம்ப் நம்ம ஃபோனோட மோல்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஆப்போசிட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப்போட பில்ட் குவாலிட்டி எல்லாமே தாறுமாறாக இருக்கும்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு சூப்பரான பில்ட் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வெயிட்டான ஃபோனு தான். பட் இந்த மாதிரி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் மேட்டரில் சாம்சங் ரொம்ப சூப்பராக பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொன்னோம்னா சாம்சங்கோட A51 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7000 mAh கொண்ட பேட்டரி இருந்துச்சு அந்த ஸ்மார்ட் ஃபோனில். அந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டு அதிகம் தான். பட் அதை நம்ம கையில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுற ஃபீல் அந்த ஃபோன் கொடுக்கல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சாம்சங் 5000 mAh கொண்ட ஒரு மிகப்பெரிய பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸினோஸ் ப்ராசர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். போன தடவை உள்ள மாதிரி தெர்மல் இஷ்யூஸ் இதில் குறைச்சிருக்காங்க. பட் இதில் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு இதில் குறைச்சிருக்காங்க, ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே எந்த இடத்துலையுமே எந்த ஒரு லேகோ எதுவுமே தெரியல. தென் அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட இன்னொரு முக்கியமான ஹைலைட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னா டிஸ்பிளே. சாம்சங் இதில் அவங்களோட டைனாமிக் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிறதுலே ரொம்பவே ஒரு டாப் எண்டான ஒரு டிஸ்பிளே தான் இது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறப்ப அந்த டிஸ்பிளே அப்படியே செம்ம ஸ்மூத்தாக செம்ம ஃபீலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சாம்சங் அவங்க ஃப்ளாக்ஷிப்பில் பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவங்க ஃபோனில் 120 Hz இருக்கும், அதே மாதிரி QHDயும் இருக்கும். பட் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஒன்று QHD யூஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி 120 Hz யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஃபோனில் நம்மளால் Quad HD அப்புறம் 120 Hz ரெண்டையுமே சேர்த்து நம்மளால் சூப்பராக யூஸ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இதில் யூஸ் பண்ணால் பேட்டரி குறையும். அதுக்கும் சாம்சங் இங்கே ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. என்னென்னா இவங்களோட அந்த அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் சிஸ்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஃபோனோட டாப் ரெஃப்ரெஷ் ரேட் அப்போ சொல்கிற மாதிரி தான் 120 Hz. இதோட மோஸ்ட் லோயஸ்டான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 10 Hz. நம்ம எப்போ அதாவது இதோட அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் மோடில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் எல்லா நேரமே 120 Hzல ஒர்க் பண்ணாது. எந்த இடத்துல அந்த ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் ரொம்பவே தேவையில்லையோ அந்த இடத்துல அடித்து 10 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் இந்த ஃபோனால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் ரொம்பவே தாறுமாறாக குறையாமல் கொஞ்சம் ஒரு ஆவரேஜான லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அஃப்கோர்ஸ் இதில் 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தான் இந்த ஃபோனு கொடுக்க போகுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங், முதலே சொன்ன மாதிரி இதில் 5000 mAh கொண்ட பேட்டரி இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா சாம்சங் அவங்களோட ஃபோனில் 25 வாட் சார்ஜர் தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ சார்ஜரே பாக்ஸில் கிடையாது, வெறும் ஃபோனோ வயரும் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆப்பிளில் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. சொல்ல போனால் ஆப்பிள் வந்தப்போ அதை கலாச்சிட்டு இருந்தவங்களும் இவங்க தான், இப்போ அதே ஃபாலோ பண்ணுறவங்களும் இவ்வளோ தான். இப்படியே போச்சுன்னா சார்ஜர் இல்லாமல் வரதே ஒரு ட்ரெண்டாக போயிடும்.
சரி, இந்த சார்ஜர் இல்லாமல் வர மேட்டர் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா இது நம்மளுக்கு 45 வாட்ஸ் வரையும் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. ஏன்னா போன ஜென்ரேஷனில் அவங்க 45 வாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் அவங்களோட ஹையஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடே 25 வாட் தான். அந்த அப்போ சொன்ன மாதிரி இந்த சார்ஜரே அவங்க கொடுக்க போகிறதில்ல, நமக்கு வேணால் நம்ம தான் வாங்கிக்கணும். ஸோ ஏன் இதில் குறைச்சாங்க அப்படின்னு ஐடியா இல்லை. பட் ஸ்லோவாக சார்ஜ் பண்ணுறது அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தென் இதோட ஸ்பீக்கர் சிஸ்டமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்பவே தாறுமாறாக இருக்குது. தென் இதில் பின்னாடி உள்ள கேமராஸ் உண்மையிலேயே கேமராஸ் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இதோட ப்ரைமரி 108 மெகா பிக்சல் ஒரு சென்சார் தான். இது சோனியோட 3வது ஜென்ரேஷன் சென்சார் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஜென்ரேஷனை அவங்க யூஸ் பண்ணாங்க, செகண்ட் ஜென்ரேஷனை அவங்க இது வரைக்கும் எந்த ஃபோன்லையும் யூஸ் பண்ணல. அந்த செகண்ட் ஜென்ரேஷனை Mi 10T அப்படின்ற ஃபோனுக்கு அப்படியே மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அந்த Mi 10T தான் 20,000க்குள்ளே ஒரு 108 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் ஆகிருக்கு. அந்த சென்சார் இவங்க யூஸே பண்ணல, அது ஏன்னு தெரியல. கரெக்டாக இவங்க 3rd Gen 108 சென்சாருக்கு மூவ் ஆகிட்டாங்க. இந்த சென்சார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா ரொம்பவே தாறுமாறாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். வீடியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 8K வரையும் உங்களால் சூப்பராக ரெக்கார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்கார்ட் பண்ண 8Kல நம்ம அப்படியே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். ஸோ இதனால் நமக்கு ரொம்பவே ஹை குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது, இதுவும் ரொம்பவே சூப்பராக யூஸ் ஆகும். தென் இது மட்டும் இல்லாமல் நம்மளால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நினச்ச நேரம் நம்ம வைட் ஆங்கிள் கேமராக்கோ இல்லை டெலிஃபோட்டோ கேமராக்கோ நம்மளால் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். தென் அது மட்டும் இல்லாமல் டெலிஃபோட்டோன்னு சொல்லும்போது இதில் 2 டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாஸ்லெஸ்ஸான ஒரு ஜூம்டு வீடியோ ஆர் இமேஜ் அவங்க கொடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் 108 MP அப்படின்றனால இதால் 100x ஜூம் போக முடியும். சொல்லப்போனால் அந்த 100x ஜூமில் நம்ம ஷேக் ஆகாமல் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய விஷயந்தான். ஏன்னா 100xங்கிறப்போ இல்லை சுத்தமாக ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. ரொம்பவே நம்ம கையெல்லாம் நடுங்காமல் இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும். அப்படியே எடுத்து அந்த ஃபோட்டோவை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். பட் எடுக்கலாம் இதில். ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். தென் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா போன ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண அதே சென்சார் மாதிரி தான் தெரியுது, 48 MP சென்சார். தென் இதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த சாம்சங் கேலக்ஸி S21 Ultra 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம பே பண்ணி வாங்க போகிறோம். அந்த ரேட்டுக்கு இது நிச்சயமாக ஒரு ஒர்த்தான ஃபோனாக தான் இருக்கும். ஆனால் ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் இவங்க கொடுத்துருக்க எக்ஸினோஸ் ப்ராசஸர் ரொம்பவே கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஸ்னாப்ட்ராகனா எக்ஸினோஸான்னு பார்க்கும்போது நிச்சயமாக ஸ்னாப்ட்ராகன் தான் இதை விட லீட் எடுக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த சாம்சங் கேலக்ஸி S21 Ultra. நான் யூஸ் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் மொத்தமாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இங்கே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்ருங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை அடிச்சிங்க அப்படின்னா நான் என்ன வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.